நம்ம ஐயனார் துணை சீரியல்ல எல்லாரும் எதிர்பார்த்த நிலா சோழன் கல்யாணம் நடக்க போகுதுங்க. ஆமாங்க, நிஜமாவே நிலா சோழன் கல்யாணம் நடக்க போகுதுங்க. நிலா சோழனோட கல்யாணம் எப்படி நடக்க போகுதுங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ முழுசா பாருங்க. மறக்காம சீரியல் எக்ஸ்பிரஸ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேரன் நிலாவோட அப்பாட்ட, சார் உங்க வருத்தம் புரியுது, நிலாவை பெரிய இடத்துல கட்டி கொடுக்கணும்னு நினைச்சு இந்த வீட்டுல கட்டி கொடுக்குறோமேனு நீங்க வருத்தப்படுறது எனக்கு புரியுது. ஆனா நாங்க இப்படியே கடைசி வரை இருந்துட மாட்டோம் சார். இதுக்கு முன்னால எங்க வீட்டுக்கு பொண்ணுங்க ராசியே இல்லைங்கிறதுனாலதான் நாங்க எந்த ஸ்டெப்புமே எடுக்காம இருந்தோம். ஆனா நிலா வந்ததுக்கு அப்புறம் நாங்களே மாறிட்டோம். எங்க வீட்டுல இருக்க எல்லாருமே பொறுப்பா மாறிட்டாங்க. அது நிலா தான் சார் காரணம். இன்னைக்கு வெறும் 5 ஆம்பளைங்க இருக்க வீடு அப்படின்னு நினைக்கிறீங்க. சோழன் நிலா கல்யாணத்துக்கு அப்புறம் என் தம்பி பாண்டியனோட கல்யாணம், என்னோட கல்யாணம், என்னோட கடைசி தம்பி கல்யாணம் வரிசையா இருக்கு சார். இந்த வீட்டுக்கு 4 பொண்ணுங்க வர போறாங்க. அப்ப அதுக்கேத்தாப்புல நாங்க வீட்டை மாத்தி தானே சார் ஆகணும். நீங்க எதை பத்தியுமே கவலைப்படாதீங்க. நிலாவை நாங்க நல்லா பாத்துப்போம். எங்க வீட்டுக்கு எத்தனை பொண்ணுங்க வந்தாலும் நிலா தான் சார் எங்க வீட்டுக்கு குலதெய்வமே. நிலாவுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா எங்களாலையும் தாங்க முடியாது. எங்க அப்பா யார் பேச்சையுமே கேட்க மாட்டாரு, யாருக்கும் பயப்படவும் மாட்டாரு. ஆனா நிலா ஒரு வார்த்தை சொன்னா அந்த வார்த்தையை மீறவே மாட்டாரு. அந்த அளவுக்கு நிலா மேல பாசம் வச்சிருக்காரு, மரியாதையும் வச்சிருக்காரு. நிலா மாதிரி ஒரு பொண்ணு எங்க வீட்டுக்கு வர்றது நாங்க தான் சார் கொடுத்து வச்சோம். நிலாவை அப்படிலாம் கஷ்டப்பட்டு விட மாட்டோம் சார். நீங்க எதுவும் பத்தியும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சேரன் மனோகர்கிட்ட சொல்றாருங்க. நிலாவும் உங்க வீட்டுல இருக்க யாரையும் தப்பா சொன்னது கிடையாது. இன்ன வரையும் இந்த வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் ரொம்ப நல்லவங்க தான் சொல்லிட்டு இருக்கா. நிலாவை நாங்க ரொம்ப வசதி இருக்க இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு இருந்தோம். ஆனா நிலாவுக்கு இங்கதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ இந்த அளவுக்கு தீர்க்கமா முடிவெடுத்த பிறகு நாங்க என்ன பண்ண முடியும். நிலாவை நல்லா பாத்துக்குங்க அப்படின்னு சொல்றாரு மனோகர். நீங்க கல்யாண ஏற்பாடு எல்லாத்தையும் பண்ணுங்க. நல்லபடியா நானே கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன். என்னால இந்த கல்யாணம் நின்றுமோங்கிற பயம் வேணாம். இதுக்கப்புறம் நான் எதுவும் செய்ய போறது கிடையாது. நான் மனசாலதான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. சேரன் மனோகர்கிட்ட, உங்களை ஏதோ ஒரு வகையில நாங்க தர்மசங்கரம் ஆகுனது எங்களை மன்னிச்சிருக்கு சார். எங்களுக்கு உங்களோட கஷ்டம் புரியாம இல்ல. அதே நேரத்துல நாங்க நிலாவை நல்லா பாத்துப்போம் சார். நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொல்றாருங்க. சேரன் இந்த மாதிரி பொறுமையா பேசின உடனேயும் நிலாவோட அம்மா தேனும் அமைதியா ஆயிட்டாங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலப்பா. அந்த வீட்டுல உங்களை தவிர யாரும் பொறுப்பா இருக்க மாதிரியே தெரியல. எப்படி அவ அங்க காலை ஓட்ட போறாங்கிறது எனக்கு தெரியல. இதுக்கு மேல எங்களால எதுவும் பண்ணவும் முடியாது. நிலாவை நல்லபடியா பாத்துக்குங்க. அதான் உங்க அப்பாவே சொல்லிட்டாங்க, எங்களால எந்த பிரச்சனையும் வராது. கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சு கொடுப்போங்க. நீங்க ஆகுற வேலையை பாருங்க அப்படின்னு நிலாவோட அம்மாவும் சொல்லிடுறாங்க. சேரன் ரொம்ப சந்தோஷத்தோட கிளம்புறாருங்க. சேரன் வீட்டுக்கு போறாரு. எல்லாருமே ஹால்ல உட்கார்ந்து இருக்காங்க. அப்ப நிலா, உங்க அப்பா அம்மாவை பார்த்தோம்பா. உங்க அப்பா அம்மாவிட்ட கல்யாண விஷயத்தை பத்தி பேசிட்டு தான் வரேன் அப்படின்னு சேரன் சொல்றாருங்க. சோழன் இடையில வந்து, ஆனா நீ எதுக்குன்னு அந்த வீட்டுக்கு எல்லாம் போற, அப்புறம் திடீர்னு அவர் எதுவும் பிரச்சனை எதுவும் பண்ணிட போறாரு அப்படின்னு சேரன் சொல்றாரு. டேய், அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, எந்த பிரச்சனையும் இல்ல. வெள்ளிக்கிழமை கல்யாணம் இல்ல, கோயில்ல எல்லாமே சொல்லிட்டேன். ஐயர்கிட்டையும் எல்லா தகவலையும் சொல்லிட்டேன். பொருள் மட்டும் வாங்கி கொடுத்தா எல்லா வேலையும் முடிஞ்சிடும் சொல்றதுக்காக தான்டா போனேன். அவங்க இவ்வளவு தூரம் மனசு இறங்கி வந்து நிலாவுக்கும் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அவங்க கிட்ட இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் முறையா சொல்லணும்டா அப்படின்னு சேரன் சோழன் சொல்றாரு. அதெல்லாம் எனக்கு புரியுதுன்னு, கல்யாணம் நடக்கிறதுக்கு இன்னும் 2 நாள் இருக்கு. அதுக்குள்ளேயே அவங்க ஏதோ ட்விஸ்ட் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு பயமா இருக்கு. அதனாலதான்